வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் உங்கள் பிரேம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்களா? டிகிரி முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகவே அரசு வேலை காத்திருக்கு. 10th முடித்தவங்களுக்கும் அரசு வேலை இருக்குங்க, டிகிரி முடித்தவங்களுக்கும் அரசு வேலை இருக்குது. என்ன சார் வேலை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, எஸ், 2024 ஜூன் மாதம், ஜூன் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம் நடத்த போகிறாங்க. குரூப் 4 2024. அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2024 வரும்னு சொல்லுங்க. இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வரப்போகுது. நாம் என்ன பண்ண போகிறோம்? வலிமை ஐஏஎஸ் அகாடமி எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த குரூப் 4ல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன, பொது தமிழ். சார் எல்லாருமே ஜென்ரல் தமிழ் படிக்கிறாங்க, அதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, 100 கேள்வி கேட்குறாங்களா, அந்த 100 கேள்வியில் நிறைய பேரால் 80-85 கேள்வி சரியாக போட முடியுது. அதனால போஸ்டிங்கில் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் போஸ்டிங் கை நழுவி போயிடுது. அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? தமிழ் என்ரிச்மெண்ட் டெஸ்ட் பேட்ச், பொது தமிழுக்கான பிரத்யேகமான தேர்வு முறை. இந்த தேர்வு முறை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கேள்வி கேட்குறாங்களா, உங்களால் 97லேருந்து 98 கேள்வி சரியாக போட முடியும். 100க்கு 100 போட முடியும். ஆனால் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 97லேருந்து 98 கேள்வி நிச்சயமாக போட முடியும். எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருமே, குரூப் 4ல் போஸ்டிங் இருக்கிற எல்லாருமே ஜென்ரல் தமிழில் 100 கேள்வியில் 99 கேள்வி சரியாக போட்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் 200 கேள்விக்கு 170 கேள்வி தொட முடியும். 170லேருந்து 175 கேள்வி சரியாக போட்டால் மட்டும்தான் உங்களால் குரூப் 4 ஆக முடியும், குரூப் 4 ஆஃபீஸர் ஆக முடியும். அப்போ வலிமை ஐஏஎஸ் அகாடமி அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ரெடியாக இருக்குது. பிகினர், எக்ஸ்பர்ட் 2 பேரையும் ஒரே டெஸ்ட் பேட்சில் உட்கார வைக்க போகிறோம். அப்படி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது டெஸ்ட் பேட்ச். பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அட்டகாசமான டெஸ்ட் பேட்சாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக 2024 முதல் முயற்சியில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி. நன்றி, வணக்கம்.